சம்போ மகாதேவா, ஹரஹர சம்போ மகாதேவா. இது அன்னைக்குள்ள சாமியாருங்க மனசுல இருந்து ஆத்மா வர வார்த்தை. ஆனா இன்னைக்கு சம்பா சம்பா சம்பாதான், சம்பா பொண்ணு ரம்பாதான், சம்பா சம்பா சம்பாதான், சம்பா பொண்ணு ரம்பாதான் அப்படின்னு சில சாமியாருங்க ரிங்டோன் வச்சிருக்காங்கய்யா. என்னடா அவன் பார்க்க பொடிப்பைய மாதிரி இருக்கிறானே, இவன் ஆன்மீகத்தை பத்தி பேச வந்துட்டானே, இவனுக்கு ஆன்மீகத்தை பத்தி என்னடா தெரியும் அப்படின்னு நீங்க நினைப்பிய ஐயா? நான் நினைக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும், பொடியந்தான் பொடி வச்சு பேசுவான். உண்மையான ஆன்மீகவாதி யார் தெரியுமாயா? தான் வாழுற காலத்துல எந்த உயிருக்கும் மனசால கூட துன்பம் நினைக்காம நல்லதே செய்யறான் பாத்தியலா, அவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. பரிகாரம் பண்ணியே இன்னைக்கு பரிதாபனையில் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உடல் வளர்ச்சி இல்லாம மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு மனசு வலிக்குமையா. ஐயா, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் மனுஷன் தானே, கடவுள் இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் நாமெல்லாம் வயிற்றை நிறைக்கிறதுக்காக இறையை தேடுறோம். ஆனா வாழ்க்கையை கொடுக்குற இறைவனை யாரும் தேடுறது இல்லையா? சாமியார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அவங்கள்ட்ட காசுகள் அள்ளி கொட்டுற அப்பாவிகளையும் அவங்க காலை கழுவி தீர்த்தம் எடுத்து குடிக்கிறவங்களையும் பார்த்தா எனக்கு கோபமா வருமியா.